சப்கான்ஷியஸ் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கு இவ்வளோ நாளா அற்புதமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம அதை கேட்கலாம். ஓவர் டு அருள் செல்வி மேடம். எஸ் மேடம், நீங்க ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். பிதாமகர் பத்ரிஜிக்கும் சந்திரகலா மேடமுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அருள் செல்வி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் இப்ப எடுத்துட்டு இருக்க புக்கு வந்து ஆழ்மனதின் அற்புத சக்திகள். இது வந்து ஜோசப் மர்ஃபி அவர் எழுதியிருக்காரு இங்கிலீஷ்ல. அத தமிழ்ல வந்து நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம மனசோட சக்தி, ஆழ் மனசு வந்து ஒரு அற்புத புதையல் கிடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இல்லாத சக்தியே கிடையாது. உங்களை குணப்படுத்த முடியும். உங்களுக்கு செல்வம் வேணுமா, அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் வேணுமா, நீங்க நினைச்ச காரியம் நடக்கணுமா, நீங்க விரும்பிய நபர் உங்களுக்கு வேணுமா, எல்லாமே நீங்க உங்க ஆழ்மனதோட சக்தி மூலம் எல்லாத்தையுமே உங்களால அடைய முடியும் அப்படிங்கறதான் இவர் வந்து ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டே வராங்க. நிறைய முடிச்சிட்டோம். இப்ப நாம வந்து 11th சாப்டர் வந்துட்டு இருக்கோம். இந்த 11th சாப்டர் வந்து வெற்றி எப்படி அடையிறது, ஒரு விஷயங்கள்ல நமக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதான் பாக்குறோம். வெற்றி என்பதோட உண்மையான பொருள் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வெற்றி அடையுது இல்ல, வாழ்க்கையில முழுசா வெற்றி அடையிறது. நல்ல வாழ்க்கை வேணும், அமைதியான பேரானந்தமான ஒரு நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கை. எல்லா நாள் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நாளைக்கு நல்லா இல்ல அப்படி வாழ்ற வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை இல்ல. நிரந்தரமா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் வருவது வெற்றியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிக்கு வந்து 3 படிகள் இருக்கு. அதுல முதல் படி வந்து நீங்க என்ன செஞ்சா, எந்த வேலை செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு காரியம் பண்றீங்க, அத மனசு பூர்த்தியா ரொம்ப ஆசையோட செய்யும் போது அது வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும், நல்லாவும் வரும். உங்களுக்கு அதை செஞ்சு முடிச்ச உடனே அதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஆத்ம திருப்தி கூட கிடைக்கும். இதே வந்து நமக்கு இஷ்டம் இல்லாத ஒரு வேலை ஒருத்தர் செய்ய சொல்றாங்க, பட் நல்லா கரெக்டா பண்ணிட்டீங்க, அது சக்சஸ்ஃபுல்லாவும் ஆயிடுச்சு, மத்தவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. ஆனா கூட உங்களுக்குள்ள அப்படி போய் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சமாதானம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, வெற்றி வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். பிடிச்ச வேலைங்கிறப்போ அது வந்து ஆத்ம திருப்தியோட வரும். அதனால அவர் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து அது சைக்காட்ரிஸ்டா ஆகறதுதான் பிடிச்சிருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா அதுக்குரிய கருத்தரங்கு எங்கேயாச்சும் நடக்குதா அப்படின்னு தேடி போய் பார்ப்பாங்க. இல்ல புக் அதை பத்தி ஏதாச்சும் ஜேர்னல் வருதா, பப்ளிஷ் ஆகுதா, ஏதாச்சும் பேப்பர்ல அதை பத்தி வருதா, அதெல்லாம் தேடி தேடி பார்ப்பாங்க. அதை விட நான் இந்த மனுஷங்களுக்கு என்னால என்ன உதவ முடியும், என்ன பண்ண முடியும், அதை வந்து ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க. அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட் படி. 2வது படி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுல வந்து வல்லுனர்களா மாறணும். வெற்றி வேணும்னா கட்டாயம் பிடிச்ச விஷயத்த செய்யணும். செகண்ட் வந்து ரொம்ப வல்லுனரா, அந்த விஷயத்துல வல்லுனரா மாறணும். அதுக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒருத்தன் வந்து வேதியியல் துறை, அதாவது கெமிஸ்ட்ரியில வந்து பெரிய சிறந்தவனா வல்லுனரா வரணும், ஒரு பெரிய சீஃப் சயின்டிஸ்டா வரணும், அந்த மாதிரி எல்லாம் அப்படி ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் அந்த கெமிஸ்ட்ரியில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல், பயோ பயோகெமிக்கல் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல எந்த சப்ஜெக்ட் வேணும் ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. அந்த செலக்ஷன் தவிர அதை சார்ந்து என்னெல்லாம் பேப்பர், இதேதான் என்னெல்லாம் பேப்பர் வருது, மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுதுன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா தெரியணும். தேடுனா கிடைக்கதான் போகுது. கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா தேடுங்க, எவ்வளவு புக்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அந்த வல்லுனர் ஆகணும்னா மத்தவங்களுக்கு தெரியறதை விட நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலா அது தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த இது வந்து என்னன்னா, மத்தவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு நான் இப்ப பண்ற ஒரு விஷயத்தினால என்ன நல்லது பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நாம வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா வெற்றிக்குரிய ஒரு பொருளா மாறும் அப்படிங்கிறாங்க. இதுல 3வது படி என்னன்னா, நம்மளோட ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை வந்து சுயநலமா இருக்கவே கூடாது. பொது நலத்தோட கலந்துதான் இருக்கணும். நம்மளோட சுயநலம் கூட பொது நலத்தோட கலந்துதான் இருக்கணும். அது இந்த உலகத்துக்கு, இந்த மனித இனத்திற்கு ஏதாச்சும் பயனளிக்க கூடதா இருக்குதா அப்படிங்கறதுல வந்து நாம ரொம்ப ஆர்வமா கவனிச்சு அந்த வேலைய பண்ணணும்.
அது உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் பல்கி பெருகி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா உங்ககிட்டயே திரும்பி வரும். அதாவது வெற்றி, சிறந்த வெற்றி நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வெற்றிக்கான அளவுகோல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிலர் வந்து சினிமால நடிச்சோ, இல்ல தொலைக்காட்சிகள்ல நடிச்சோ, இல்ல ஏதோ மோசடி வியாபாரம் பண்றாங்க. ஏதோ தில்லுமுல்லு வியாபாரம் பண்ணியோ, பெருசா பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கலாம் நல்லா தானே இருக்காங்க. இதுல எங்க வந்து பொது நலன் இருக்கு? எல்லாமே சுயநலம் தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே இந்த ஃபேம் ஆகட்டும், இல்ல தப்பான வழியில வர்ற ஒரு பணமாகட்டும், ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்குமானா கிடையாது. எல்லாமே ஒரு பீரியாட்ஸ்க்கு தான் இருக்க முடியும். அவங்க எல்லாம் சொகுசா இருக்கலாமே ஒழிய, நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கூட, அவங்க யாரும் பெருசா நிம்மதியா இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து மோசடி மூலம் வர்ற பணம் அப்படியே ரெக்க கட்டி பறந்து கூட போயிடும். நாம வந்து எத நினைக்கிறோமோ, அததான் நம்ம வந்து வாழ்க்கையில உண்மையா கொண்டு வருகிறோம். நாம அத படைக்கிறோம் அப்படிங்கிறாரு. சோ, அப்ப என்ன ஆகுது? நாம வந்து ஒருத்தன் மோசடியால ஆள் என்ன பண்ணுவான்? யார மோசடி பண்ணலாம்? எப்படி ஏமாத்தி சம்பாதிக்கலாம்? அப்படின்னு இவன் யோசிக்கும்போது, இவன் தன்ன சுத்தி ஏமாறுற ஆளுகள் மட்டும் இல்ல, ஏமாத்துற ஆள்களையும் அவன் அட்ராக்ட் பண்ணுவான். சோ என்ன ஆகும்? இவன் கஷ்டப்பட்டு மோசடி பண்ணி சம்பாதிச்ச பணம், மோசடியாலேயே அவன விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. இப்படி மோசடி மூலம் ஒருத்தன் சம்பாதிச்சுட்டே இருக்கான்னா, அவன் நிம்மதியா இருப்பானா? சான்ஸே இல்ல. யார நம்மள ஏமாத்தி அந்த பணத்த எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்போ அந்த பணம் போயிடும்? என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருப்பான். அது இல்லாம அவன் திருட்டுத்தனமா தானே சம்பாதிக்கிறான். சோ அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் கட்டாயம் இருக்கும். அந்த குற்ற உணர்வோடையும், பய உணர்வோடையும் வாழும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வியாதிகள் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் வந்து ஒருத்தர சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்திருக்காரு. லண்டன்ல இருந்திருக்காரு. அவரும் இந்த மாரி ஏமாத்து வழியில நல்லா பணம் சம்பாதிச்சு, ஒரு பெரிய பங்களா, ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டிட்டாரு. எல்லாம் போய் இருக்கும்போது, அவர் படுக்கையில அவருக்கு தூக்கம் வரல. நிம்மதியே இல்ல. இந்த குற்ற உணர்வு நாளுக்கு நாள் அவர் மனச ரொம்ப பாதிக்க போயி, அவரே போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்குரிய பனிஷ்மென்ட் எல்லாம் அடைஞ்சு, திரும்பி வெளிய வந்த பிறகு ஒரு சிம்பிளா நிம்மதியான வாழ்க்கைய அவர் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே மாரி வெற்றிய வந்து எப்படி கொண்டு வர முடியும்? ஒருத்தரோட நம்மளோட கனவுகள் மூலம் வெற்றிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர ஹாலிவுட்ல போகும்போது பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பொறந்த ஒருத்தன் தான். ஆனா, எனக்கு வந்து ரோட்ல நடந்து போகும்போது அந்த அட்வர்டைஸ்மென்ட்லாம் பெரிய பெரிய பேனர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சினிமா பேனர்ஸ பார்க்கும்போது, அதுல என்னோட பேர் வர்ற மாதிரி நான் எப்போதும் யோசிப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து என்ன பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்காக. அந்த மாதிரியும், பத்திரிக்கையாளர்கள்லாம் மைக் எடுத்துட்டு என்னோட பேட்டிக்காக வர்ற மாதிரியும் நான் எப்போதுமே கனவு கண்டுகிட்டே இருப்பேன். இத திரும்ப, திரும்ப, திரும்ப நான் ரிப்பீட்டா பார்த்துட்டே இருந்தேன். சோ, அதனால நான் என் வீட்ட விட்டு வெளிய வந்து, அ சினிமா சார்ந்த துறையில ஒரு சின்ன வேலை கிடைச்சு, அதுக்குள்ள போயிருக்காரு. அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, என்னோட முதல் பட வாய்ப்பு கிடைச்சது. நான் அந்த படத்தோட வாய்ப்ப பார்க்க வரும்போது, நான் என்ன கனவு கண்டனோ, அத அங்க அப்படியே பார்த்தேன். என்னோட பேர் அந்த பேனர்ல இருந்தது. மக்கள் எல்லாம் என்னோட கார பார்த்த உடனே ஓடி வந்தாங்க என்ன நோக்கி. அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. பத்திரிக்கையாளர்களும் வந்தாங்க. நான் என்ன கனவுல பார்த்தேனோ, அது அப்படியே வெற்றியா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அவரு வந்து ஆத்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தரையும் சொல்றாங்க. அவங்க பிசினஸ்ல இவங்க திரையுலகத்திலயும் அதே மாரி மேரின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்மசிஸ்ட். அப்டின்னா மருந்து குடுக்குற அந்த மருந்து கடையில வச்சுக்கக்கூடிய லைசென்ஸ் உள்ளவங்க, இல்ல அத படிச்சவங்க. பிஃபார்ம் பண்ணவங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு கம்பெனில இது மாரி ஒரு மெடிக்கல் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஷாப்ல வொர்க் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் ஆத்தர பார்க்கும்போது ஆத்தர் கேட்டாராம், "நீங்க இந்த வேலையில சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, "நான் வந்து ஓகே எனக்கு நல்ல சம்பளம் வருது. நான் நிம்மதியா தான் இருக்கேன். நான் ரிட்டயர் ஆனாலும் அதுக்கு தேவைங்கிற பணத்த நான் இது பண்ணி எனக்கு வரும். நான் ரிட்டயர் ஆகும்போது எனக்கு ஓகே." அப்படின்னும்போது அவர் கேட்டாராம், "இதுதான் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையான்னோனே?" அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, "இல்ல, எனக்கு சொந்தமா ஒரு மருந்து கடை வைக்கணும். நான் நடந்து போகும்போதே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் பேர் சொல்லி எனக்கு விஷ் பண்ணணும். அங்க இருக்கிற குழந்தைகளுக்கோ யாருக்கு என்ன நோய்னாலும் பிகாஸ்
கரெக்ட்டா அவங்களுக்கு என்ன வியாதிகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாரி மருந்துகள் ரெகுலரா குடுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியணும். நான் போய் அவங்களுக்கு அது மாரி எல்லாம் உதவி பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான பணம் எனக்கு இல்லன்னோனே ஆத்தர் சொல்லியிருக்காரு. இத நீ கனவு கண்டுகிட்டே இரு. எவ்வளோக்கு எவ்வளோ கனவு காண்றீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அம்மா அந்த மாரி நெனச்சுட்டு, வேற ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்குது. அவங்க வந்து ஜோனல் மேனேஜரா போறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஏரியாவா அவங்க விசிட் பண்றாங்க. அப்படி அவங்க விசிட் பண்ணும்போது, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து விலைக்கே வருது. இவங்க எப்படி பார்த்தாங்களோ கனவுல ஒரு மெடிக்கல் ஷாப் எப்படி இருக்கணும், அந்த ஊர் எப்படி இருக்கணும், அந்த அமைப்போடயே அந்த அம்மா அத பார்த்திருக்காங்க. ஷி வாஸ் சோ எக்ஸைட்டட் அவ்வளோதான். நேரா அந்த மெடிக்கல் ஷாப்காரர்கிட்டயே போய் நான் கனவுல பார்த்த கடை இதுதாங்க, இப்படிதாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவருக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, இல்ல நானும் இந்த கடைய விக்கிறதா தான் இருக்கேன். வேணுனா ஒரு ஹெல்ப் என்னால உங்களுக்கு பண்ண முடியும். நீங்க எனக்கு இன்ஸ்டால்மென்ட்ல என்னோட பணத்த எனக்கு குடுங்க. நீங்க சம்பாதிச்சு கூட எனக்கு என்னோட பணத்த குடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துருக்காரு. சோ அதுக்கப்புறமா அந்த அம்மா அந்த கடைய எடுத்து நடத்தி, சோ அவங்க எப்படி நடந்து போம்போது ஊரார் எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நெனச்சாங்களோ, அந்த மாரி இப்போ அவங்கள பேர் சொல்லி எல்லாரும் விஷ் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமா ஆத்தருக்கு எழுதியிருக்காங்க. அதே மாரி வியாபாரத்திலயும் நாம செழிக்கணும் அப்டின்னாலும், வெற்றி வேணும்னாலும், இந்த மாரி நம்மளோட ஆழ் மனச பயன்படுத்தி ஆட்டோ சஜஷன் மூலமா கொண்டு வரலாம் அப்டிங்கிறாங்க. அதுக்கு 2 உதாரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து கவிஞர் கத்தே அப்டி ஆமா. கத்தே அப்டிங்கிற ஒருத்தர் வந்து ஜெர்மானிய கவிஞரா. அவர் வந்து தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிசினஸ்லன்னு இல்ல, எதுல ஒரு பிரச்சனை வந்தாலுமே, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிரச்சனைக்குரிய மனுஷர் தன் முன்னாடி உட்கார்ந்திருக்க மாரியோ, இல்ல அந்த பிரச்சனை தன் முன்னாடி இருக்க மாதிரியோ அதோட டிஸ்கஸ் பண்ணுவாராம், பேசுவாராம். அத முன்னாடி உட்கார வச்சு, அவர் தன் கற்பனையில அந்த மாரி பண்ணியிருக்காரு. சோ, அதன் மூலமா நான் நெறைய பிரச்சனைகள தீர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதையே இன்னொரு லேடியும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவரோட கதை கேட்டு, அத வந்து ஒரு லேடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா, இந்த பங்கு சந்தைகள்ன்னு சொல்றோம் இல்லையா? ஷேர் மார்க்கெட்ஸோட இன்வெஸ்டர். அத கைட் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவங்க வந்து தன்கிட்ட பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும். அப்போ என்னால அவங்க இன்னும் செல்வம் அடையணும். அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமும் சேர்ந்து தான் இருந்தது. அதனால அவங்க வந்து இல்ல தன்கிட்ட வந்து இருக்கிற கிளையண்ட்லயே ஒரு பெரிய கிளையண்ட் நல்லா கொஞ்சம் வசதியான கிளையண்ட்ட பார்த்து, அவங்க கற்பனையில எப்ப பார்த்தாலும் அவங்களோட பேசுற மாதிரி. சோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லா கொடுத்திருக்கு. ஆத்தர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் நான் வந்து அவங்களோட பேட்டிய அந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ல அவங்களோட பேட்டி வந்தது. அத பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நம்ம ஒரு பொருள வாங்குறதுல, விக்கிறதுல கூட இந்த யுக்திய பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வருதுன்னா, நீங்க வந்து சாரி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை வருதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு அந்த வீட பத்தின கனவு காணுங்கள். கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கற்பனை பண்றீங்களோ, நீங்க ஒரு சிறந்த கற்பனையாளர் ஆகும்போது, அதுல வெற்றி வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கனவ பாருங்க. அந்த கனவு மூலமா அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும்? பெட்ரூம் எப்படி இருக்கணும்? ஹால் எப்படி இருக்கணும்? கிச்சன் எப்படி இருக்கணும்? உங்க தோட்டம் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையுமே கனவு கண்டு பாருங்க. அதுக்கப்புறமா பிரபஞ்சம் வந்து எனக்கு தேவைங்கிற வீடு. எனக்கு எது சரியோ அந்த வீட்ட எனக்கு பிரபஞ்சம் குடுக்கும். இந்த விண்ணப்பத்த நான் பிரபஞ்சத்துக்கிட்ட விடுறேன் அப்படிங்கிற ரொம்ப மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. சோ அது வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரோ, இல்ல உங்க ஃப்ரெண்டோ, இல்ல நியூஸ் பேப்பர்லயோ ஏதோ ஒரு விதமான விஷயங்களா உங்களுக்கு அந்த வீட்ட பத்தின உங்களுக்கான வீட்ட பத்தின ஒரு விஷயம் உங்களை வந்து சேர்ந்தே ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாரி இத வந்து வீட விக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஆத்தர் அவர் வீட்ட எப்படி வித்தாருன்னா, அ ஃபார் சோல்டுன்னு போட்டு ஃபார் செல்ன்னு போட்டு அவர் வந்து ஒரு பெரிய இது போடுவோம்ல பிளக்கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஒரு இத போட்டு போஸ்டர் போட்டு அவரோட வீட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நட்டு வச்சிருக்காரு. வச்சுட்டு அவர் என்ன நெனைக்கிறாரு ஒவ்வொரு வாட்டியும், நான் வந்து இந்த வீடு சீக்கிரம் விக்கணும்னா, நான் இந்த கட்டைய பிடுங்கிட்டு போய் பின்னாடி போடணும். ஏன்னா, அப்டின்னா என்ன அர்த்தம்? அத எடுத்துட்டாருனாலே அந்த வீடு வித்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்படி நெனச்சுட்டு அவர் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீட வந்து நான் நல்ல விலைக்கு விக்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட விலை வந்து நியாயமானது தான். இத வாங்க தகுதியான மனிதர், அவரு என்ட்ட நேர்மையான தகுதியான மனிதர் என்னை நோக்கி ஈர்க்கப்படுவார். அத வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாரி அவர் தனக்குள்ள சில நல்ல சென்டென்ஸ்கள சொல்ல சொல்ல, அந்த வீட்டுக்குரிய ஆள் வந்து 2வது நாளே அவர் அந்த இத வந்து தூக்கி போட்டுட்டாராம். குப்பையில பேக் சைட்ல அவர் வீட்டோட பேக் சைட்ல கொண்டு போய் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுதான். நீங்கள் என்ன தேடுறீங்களோ, அது உங்கள தேடிக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்களோ, அது உங்கள விரும்பி நாடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அது எப்படி விரும்பினது எப்படி உங்கள தேடி எப்படியெல்லாம் வருதுன்றத பாருங்களேன். ரொம்ப அழகா மார்கரெட்ன்னு ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆத்தரோட ஸ்பீச் எங்க நடந்தாலும் அந்த அம்மா வருவாங்களாம். அவங்க வீட்ல இருந்து 2 பஸ் 3 பஸ் மாறி கூட ஆத்தரோட ஸ்பீச் கேட்க வருவாங்களாம். சோ இந்த ஆத்தர் இதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. நாம கார் வச்சு கார்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம நம்மளோட அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் வச்சுட்டு இந்த கார்ல நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு அதையே அவங்க வந்து ஆட்டோ சஜஷனா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப கொஞ்ச நாள்லயே அவங்க என்ன கலர்ல, என்ன மாடல்ல கார் விரும்புனாங்களோ, அந்த மாடல் காரு அவங்களோட ஒரு ரிலேஷன், அவங்களோட அங்கிள் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அது அவரோட காரு. அதுவும் சில சொத்துக்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்ந்து அந்த அம்மாக்கு கிடைச்சிருக்கு. அவங்க அந்த காரோட அங்க வந்து, அத வந்து ஆத்தர் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. சோ இப்படியும் வெற்றிகள் நமக்கு வரதான் செய்யுது. அதே மாரி வெற்றி அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதெல்லாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு உங்க உணர்வு பூர்வமான நம்பிக்கைகள வந்து பதிவுகளையும் உங்க ஆழ் மனசுக்கு சொல்லுங்க. அதுதான் வந்து உங்கள வந்து வெற்றிக்கு கொண்டு வரும். வெற்றி என்பது எதை குறிக்கிறதுன்னா, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மற்றவர்களோட இருக்கக்கூடிய உறவுகள், நீங்க விரும்பினத வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கணும். வீடு, வாசல், சொத்து. இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா, நீங்க போகறதுக்குரிய உங்களோட தேவைகள நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட இருக்கிறது தான் ஆக்சுவலி உண்மையான வெற்றி. இததான் அவர் ஃபர்ஸ்டும் சொன்னாரு. முடியறப்பவும் அதுதான் சொல்றாங்க. இதுக்கு வந்து உங்க ஆழ் மனசோட இணக்கமாவும் இருக்கணும். ஏன்னா, அந்த வெற்றி அப்பதான் வந்து தொடர்ந்து உங்ககிட்டயே தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. நீங்கள் செய்ய துடிப்பதை இல்ல சொந்தமாக்க விரும்புற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஆழ் மனசு கிட்ட போய் சொல்லுங்க. அத கற்பனை பண்ணுங்க. அத எவ்வளோக்கு எவ்வளோ கற்பனை பண்றீங்களோ, அந்த எண்ணத்த உங்க மனசுக்குள்ள பதிய வைக்கிறீங்களோ, அது உங்கள வெற்றி பெற வழிவகை செல்லும். வெற்றியாளரா பிறக்கிறது வந்து வெற்றியாளரா இருப்பது உங்களோட பிறப்புரிமை. இத நீங்க நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, வெற்றி உங்களுக்கு தன்னால உங்ககிட்ட தொடர்ந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நெறைய எ சயின்டிஸ்ட் வேற இதுல கூட ஆராய்ச்சி பண்ற அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த ஆழ்மனதோட சக்திய எப்படி யூஸ் பண்ணி அவங்க சக்சஸ் ஆனாங்க அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாங்க. வரலாற்றுல பெரும் படைப்புகள் படைத்த நெறைய பேர் வந்து இந்த ஆழ்மனசோட சக்திய தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, மார்கோனி, எடிசன், அ ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் கூட தன்னோட ஆழ்மனசு சக்திய தான் அவங்க வந்து யூஸ் பண்ணதா அவங்களே வந்து சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெறைய அவருக்கு வந்து அ ஐம் சாரி ஒரு சயின்டிஸ்ட் அ ஹிஸ் நேம் இஸ் ஃபெட்ரிக்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஆமா. ஆகஸ்ட் ஃபெட்ரிக். அவர் வந்து என்ன பண்றாரு, பென்சீன கண்டுபிடிக்கிறாங்க. பென்சீன் வந்து எப்படின்னா 6 ஹைட்ரஜன் அண்ட் 6 கார்பன். ஆனா, இதோட பாண்டிங் எப்படி இருக்குன்றத அவரால கண்டுபிடிக்க முடியல. அவர் நெறைய ட்ரை பண்றாரு, முயற்சி பண்றாரு. ஆனா, அவரால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவர் ரொம்ப ஃபெட் அப் ஆயி அத விட்டுட்டாரு. ஒரு 15 டேஸ் கழிச்சு, அவர் ஒரு நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு வந்து தன்னோட வால வந்து வாயில கவ்விட்டு இருக்கிற ஒரு உருவம் அவருக்குள்ள தோன்றி இருக்கு. ஸோ அத எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்த அவர் அப்படியே பிடிச்சுட்டு வந்து, அத வச்சு இவரு இந்த பாண்டிங்க ட்ரை பண்ணும்போது, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. இததான் வந்து நம்ம பென்சிங் ரிங்ன்னு கூட சொல்றாங்க. சயின்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம எல்லாருக்குமே வந்து நிக்கோலா டெஸ்லா தெரியும் இல்லையா? அந்த டெஸ்லா வந்து நெறைய கண்டுபிடிப்புகள். அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து பயங்கர எல்லா விதத்திலயுமே ஆச்சரியப்படக்கூ அவரு வந்து அதுவும் மின்சார துறையில அவரோட கண்டுபிடிப்புகள் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி அவரு ஒரு மின்னூட்டப்பட்ட ஒரு உலோக உருண்டைய வந்து வச்சிருக்காரு ஷோபீஸ்ல எக்ஸிபிஷன்ல. அத போய் தொடுறப்போ, அந்த தலைமுடியெல்லாம் குச்சி குச்சா நிக்குமாம். சோ குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர்ஸ கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதாவது இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மின்சாரம் வந்து கம்பிகள் மூலம் தான் வருது. அது வயர்லெஸ்ஸா வரணும்ன்றதுக்கு அத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து நெறைய முயற்சி பண்ணி அதுல சக்சஸ் கூட ஆனாரு. ஆனா பாதியில வந்து இஷ்யூ அது வந்து பாதியிலே கைவிடப்பட்டது. அவர் கூட என்ன சொல்றாருன்னா, என்னோட எல்லா கண்டுபிடிப்புகளையும் நான் என்னோட ஆழ்மனது கிட்ட தான் விட்டுடுவேன். அதோட ஹெல்ப்ல தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் தன்னோட ஒரு பேச்சில சொல்லக்கூட செஞ்சிருக்காரு. நான் என் மனசுக்குள்ள ஒரு கருவிய உருவாக்குனேன்னா, அந்த கருவி
அப்படியே வெளி மனசுல வெளி உலகத்துல அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. இந்த 20 வருஷத்துல ஒரு வாட்டி கூட அதுல எந்த தவறுகளும் வந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லூயிஸ் அப்படிங்கிற அவர் ஒரு இயற்கை ஆர்வலர். அ அவங்க ஒரு ஃபாசல்ன்றது அ பாறைகளுக்குள்ள சில படிமங்களா போய் படிஞ்சிரும். சில உயிர்கள் பாறைக்குள்ள தேர இருக்கும். அந்த மாரி சில உயிரினங்களை ஈவன் டைனோசரஸ் எல்லாம் கூட இந்த ஃபாசில்ல தான் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அந்த மாரி கண்டுபிடிக்கும்போது இவர் ஒரு மீன பார்க்கிறாரு. சோ அந்த மீன அவர் அந்த பாறைய செதுக்கி எடுக்கணும். அப்பதான் அந்த மீனோட முழு உருவம் கிடைக்கும். அந்த காலத்துல அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால தான் உருவாயிருக்கணும். அப்பதான் அது ஃபாசிலா மாற முடியும். படிமங்களா மாற முடியும். அப்போ அது அவரு கரெக்ட்டா செதுக்கலன்னா அந்த உருவம் சிதைஞ்சு போயிடும் இல்லையா? அத கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக இவர் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்திருக்காரு. இவர் தூங்கும்போது முதல் நாள் தூக்கத்துல அந்த மீனோட உருவம் வந்திருக்கு. ஆனா இவர் முழிக்கும்போது அந்த உருவம் ப்ராப்பரா வரல. 2வது நாளும் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படிதான் இருக்கு. 3வது நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப உஷாரா ஒரு பேப்பரு, பென்சில் எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தூங்கியிருக்காரு. அந்த உருவம் வந்தோனே அப்படியே அரகுற தூக்கத்துல எந்திரிச்சு அத வரைஞ்சு வச்சுட்டு அவர் படுத்துக்கிறாரு. சோ காலையில அந்த உருவம் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அத அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பாறைய அதுக்கேத்த மாரி செதுக்கி எடுக்கும்போது, நிஜமாலுமே அவர் கனவுல என்ன உருவம் வந்ததோ, அப்படியே எக்ஸாக்ட்டா அந்த பாறைக்குள்ள அந்த ஸ்பெசிமென் இருந்திருக்கு. இதுவும் கனவுகள் மூலமா இவருக்கு கிடைச்ச ஒரு சக்சஸ். அதுக்கப்புறமா இன்னொன்னு ஃபெட்ரிக். இவர் 1920ல இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டயபெடிக்ஸ் அதாவது நம்ம சர்க்கரை நோய்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கும் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நெறைய போராடி இருக்காரு. எதேதோ பண்ணியும் அவருக்கு எதுவுமே ப்ராப்பரா செட் ஆகல. ஒரு நாள் தூக்கத்துல அவருக்கு என்ன கனவு வந்திருக்குன்னா, ஒரு நாயோட கழிவு அந்த கணையம் இருக்கு இல்லையா? அதோட வேஸ்ட் பாகத்திலிருந்து தேடுன்ற மாரி ஒரு உணர்வு வந்திருக்கு. அவர் அதிலிருந்து அந்த கணையத்திலிருந்து கண்டுபிடிச்சது தான் இன்சுலின். இன்னைக்கு வரைக்கும் நெறைய மக்களோட உயிர கூட அது காப்பாத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் உலக போர் அப்போ டாக்டர் லோத் அப்படிங்கிறவர் அ ஒரு ஒரு சோவியத் இதுல போய் சிறைச்சாலையில போய் கைதியா மாட்டிடுறாரு. அங்க என்னன்னா, அங்க ஒரு நாளைக்கு 300 பவுண்ட்ஸ் நிலக்கரிய கையில குடுப்பாங்களாம். அத உடைக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. அத எவ்வளவு உடைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாரி தான் ஃபுட் குடுப்பாங்களாம். ஆல்ரெடி ஃபுட் ரொம்ப கம்மியா குடுப்பாங்களாம். இதுலயும் இந்த 300 பவுண்ட் நிலக்கரிய அவங்க ப்ராப்பரா உடைக்கலன்னா, ஃபுட்டோட அளவ இன்னும் குறைச்சிருவாங்களாம். இதனால நெறைய பேர் பட்னியாலே இறந்து போயிருக்காங்க. அது இல்லாம அத அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்கேயும் நெறைய வியாதிகள்னாலயும் நெறைய பேர் இறந்து போறாங்க. இவரு டாக்டர்ன்றதால இவருக்கு கொஞ்சம் இது இருக்கு. அங்கங்க இவர் போக முடியும் எல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் இவருக்கு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிரணும் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான இடம். இவர் எப்படி தப்பிக்கன்னு தெரியல. ஆனா தன் மனக்கண்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, டெய்லி லாஸ் ஏஞ்சல்ஸ பத்தின அந்த தெருக்கள் அவர் நடக்கிற மாதிரியும், அங்க அவருக்கு பிடிச்ச அவர் நேசிச்ச ஒரு பொண்ணு அங்க இருக்கிற மாதிரியும், அந்த பொண்ணோட பேசிட்டு கைப்பிடிச்சுட்டு நடக்கிற மாதிரியும், இப்படி தன்னோட கற்பனைய பெருசுபடுத்திட்டே இருந்திருக்காரு. டெய்லி இத விடாம அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள ஒரு வேலைக்காக வெளிய கூப்பிட வரும்போது, அதுல இவர் வந்திருக்காரு. இவரோட நம்பர் 17. இவர் கரெக்ட்டா 16 எண்ணும்போது 17 கால் கூப்பிடுறதுக்குள்ள அந்த எழுதிட்டு இருந்த அந்த காவலாளிக்கு ஏதோ யாரோ கூப்பிட்டாங்கன்னு அவர் திரும்பி இருக்காரு. இவர் அந்த செகண்ட்ல அந்த இடத்துல இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. சோ அடுத்த ஆள் முன்னாடி நின்னதும் இவர் அவன தான் 17ன்னு கணக்கு போட்டிருக்காரு. சோ இவங்க வெளிய போன ஆட்கள் கணக்கு கரெக்ட்டா இருந்திருக்கு. உள்ள வந்த ஆட்கள் கணக்கு கரெக்ட்டா இருந்திருக்கு. சோ உள்ள இருந்த இவர் காணோன்றத அந்த செகண்ட்ல அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவர் இத வச்சு 24 மணி நேரம் ஓடி களைச்சு போய் வெளிய அவர் விழுந்த பிறகு அங்கிருந்த மக்களோட உதவியோட மெதுமெதுவா ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்து கடைசியில அவர் விரும்பின அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லயே அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த தெருவுல அவர் விரும்பின பெண்ணோட அவர் கைப்பிடிச்சு நடந்திருக்காரு. இதுவும் அவரோட தன்னோட சக்தியால ஆழ்மனதோட சக்தியால இது என்ன சாதிக்க முடிஞ்சதுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அதே மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்ன்னு சொல்றோம் இல்லையா? அவங்க கீழ அந்த பூமியெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அதுல இருந்து பழைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இடிஞ்சு போன வீடுகள் கிடைக்கலாம். சில நேரம் மண்பானைகள், இல்ல விளையாட்டு பொம்மைகள், கருவிகள், அவங்க யூஸ் பண்ண கருவிகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அ தன்னோட ஆழ் மனசு கிட்ட சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச மனசோட சேர்ந்து
நீ வந்து இந்த வீடெல்லாம் எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு இவங்க கற்பனை பண்றாங்க. சோ அந்த மனசு என்ன, பிரபஞ்ச மனசு என்ன பண்ணுது, அது எப்படி இருந்ததோ, அந்த பழைய கால இருந்ததோ அத அப்படியே இழுத்துட்டு வந்து இவங்களுக்கு அது வந்து காட்டிக் கொடுக்குதாம். இவங்களுக்கு அத வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வீடு எப்படி இருந்திருக்கணும், அவங்க யூஸ் பண்ண கருவி எப்படி, எதனால பண்ணியிருப்பாங்க, அந்த உடைஞ்ச மண்பானை வந்து என்ன ஷேப்ல இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரபஞ்ச மனம் வந்து அவங்களுக்கு காட்டிக் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நிகழ்காலத்துல அந்த கடந்த காலத்தோட இத வந்து இவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. மனசு வந்து இந்த எல்லையற்ற மனசு வந்து ஐ மீன் ஆழ் மனசு வந்து எல்லா காலங்கள்லயும் இருக்கு. அதுக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு டைம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு பையன் வந்து அவங்க அப்பா எழுதின உயில தேடுறான். அவனுக்கு வந்து அவங்க அப்பா எழுதின உயில் எங்க இருக்குன்றது, எழுதுனாரா எழுதலையான்றது கூட அவனுக்கு தெரியல. ஆனா அப்படி உயில் இல்லாத பட்சத்துல அந்த ஊரோட சட்டம் என்னன்னா, அப்பாவோட சொத்து வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு அது வந்து பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குதோ அதுதான். அப்போ டாக்ஸாவே அப்பாவோட சொத்துல பாதிக்கு மேல கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. சோ இந்த பிள்ளைகள் வந்து வருத்தம். அப்போ அவனோட தங்க சொல்றா, இல்ல அப்பா வந்து நான் உயில் எழுதியிருக்கேன். அதுவும் வந்து கரெக்ட்டா நியாயமான முறையில எழுதியிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்கன்னோனே, இந்த பையன் தன் ஆழ் மனசுகிட்ட, எனக்கு எங்க அப்பாவோட உயில கண்டுபிடிக்க உதவி செய்ய அப்படிங்கிற மாரி ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். அவன் நல்லா தூங்கி எந்திரிக்கும்போது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பேங்க பத்தின ஒரு ஞாபகம் திரும்ப 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 வருது. சரி, ஓகே, எதுக்கும் போய் பார்க்கலான்னு அவன் அங்க போய் பார்க்கும்போது, அந்த மேனேஜர், ஆமா உங்க அப்பா பேர்ல ஒரு லாக்கர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா இல்லன்றதால அவரே அந்த லாக்கர திறக்கறதுக்கும் உதவி பண்றாரு. பார்த்தா அதுல அவங்க அப்பாவோட உயில் இருந்தது. சோ இதுவும் தன்னோட ஆழ்மனதோட சக்தி மூலம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வழிகாட்டுதல் ஓட ரகசியம் என்னன்னா, எப்படி இந்த பிரபஞ்சம் வழிகாட்டுதுன்னா, அந்த வழிகாட்டுதலோட ரகசியம் என்னன்னா, நாம அ வந்து ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்கிறோம் இல்ல. என்ன விஷயம் கேட்கிறோமோ, அதோட ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். சோ அத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம மனச வந்து ஒருநிலைப்படுத்தி, இது எனக்கு கிடைக்கும். இந்த விட எனக்கு கிடைக்கும்னு முழு அர்ப்பணிப்போட, நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வழிகாட்டுதல் ஆகும். சோ நம்மளோட வெற்றிக்கான வழிய வந்து இது வந்து நமக்கு ஆழ்மனசு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிய வந்து நமக்கு தேடி கொண்டு வந்து நம்ம அர்ப்பணிப்போட காத்துட்டு இருக்கும்போது, அத வந்து நமக்கு வெற்றிய கொண்டு வந்து குடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உறக்கத்தின் மூலம் அற்புதமான பலன்களை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள்ல 8 மணி நேரம் தூக்கம் வந்து மனுஷனுக்கு கட்டாயம் தேவை. இது வந்து ஒரு பிரபஞ்ச விதி. அவன் தூங்கும்போது தான் அவன் வந்து தன்னைத்தானே வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். அவன் ஓய்வு எடுக்கிறான். அவனோட உள்ள இது நோய்கள் குணமாகுது அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஆனா அது மட்டும் உண்மை இல்ல. நீங்க தூங்குறீங்க. ஆனாலும் உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் வொர்க் ஆயிட்டே தானே இருக்கு. மேல தான் தூங்குறீங்க. உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால அது வந்து ஓய்வு அப்படின்னு முழு ஓய்வுன்னு நம்மளால அத சொல்லவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து தூங்கும்போது எல்லா உறுப்புகளும் தூங்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது கூட டாக்டர் ஜான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நாம தூங்கும்போது நம்மளோட 5 சென்ஸ் இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், அதோட பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து நெறைய பதிவுகள சேகரிச்சுக்கிட்டே இருக்குதாம். அந்த பதிவுகள் எல்லாம் மூளைய போயிட்டு சுறுசுறுப்பா இயங்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம தூங்கும்போதும் நம்மளோட உறுப்புக்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தூங்குறது வந்து உண்மையான தூக்கம் எதுக்காகன்னா, அ நம்ம எல்லாருமே இங்க இருக்க எல்லாரும் மெடிடேட்டர். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம சூக்ஷ்ம உலக பயணம் எல்லாம் போவோம் இல்லையா? சோ உயர்நிலை ஆன்ம நிலைய அடையறதுக்காக தான் நாம வந்து தூங்குறோம். உண்மையான தூக்கம் வந்து அதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கடவுளோட ஞானத்த பெறுறதுக்கும், பல உலகங்கள பத்தின ஞானத்த பெறுவதற்காகவும் தான் நம்ம நிஜமாலுமே உண்மையான தூக்கம் அதற்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரார்த்தனை கூட ஒரு விதமான தூக்கம் தான். அங்க வந்து உடல் வந்து தூங்குனாலும் மனது தூங்காம வேலை பார்க்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. தூக்கம் இல்லன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. நாம ப்ராப்பரா தூங்கலன்னா என்ன நடக்கும்ன்றத ஒரு 17 வயசு பையன வச்சு 17 நாள் அவன தூங்காம இருக்க வச்சு ஆய்வு நடத்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா வெளிய வந்து பெருசா அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அவன் நல்ல ஆக்டிவா தான் இருந்திருக்கான். ஆனா போக 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 அவனோட பேச்சு திறமை குறைஞ்சிருச்சு. ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல. அவன் வந்து மனப்பிரமை இல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான்.
இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணி பாக்குறது. இப்படி சோ அவன் அதுக்குள்ள மாட்டிட்டு கஷ்டப்பட்டான். சோ தூக்கமின்மைனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தூக்கம் வந்து சில ஆலோசனைகளை கூட கொடுக்கும். நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா தூக்கம். ஆல்ரெடி கூட நிறைய விஷயங்கள் தூக்கத்தால நடந்துச்சுன்னு இல்லையா? இங்கேயும் தூக்கம் நமக்கு எப்படி எல்லாம் சொல்யூஷன் குடுக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு பொண்ணு சாண்ட்ரான்னு ஒரு பொண்ணு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்திருக்கா. அவளுக்கு வந்து நியூயார்க்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலை வந்து அவ இப்ப பாக்குறத விட 2 பங்கு சம்பளம். கொஞ்சம் நல்ல பொசிஷன் தான். ஆனா அவளுக்கு வந்து இது பழக்கப்பட்ட இடம். அது புது இடம். நாம இங்க இருந்து அங்க போனா நம்மளால அத நல்லபடியா பண்ண முடியுமா? அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு டவுட். சோ அவ என்ன பண்ணிருக்கா, தன் ஆழ் மனசுகிட்ட எனக்கான இது எதுவோ அத நீயே எனக்கு தேர்ந்தெடுத்து குடு. இதோட விண்ணப்பத்த நான் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ தூங்கியிருக்கா. அவளுக்கு தூக்கத்துல வந்து போகாதே அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. சோ அவ அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அத வேண்டான்னு விட்டுட்டு அவ தன்னோட வேலைகள தொடர்ந்து பார்க்கும்போது 2 மாசம் கழிச்சு பேப்பர்ல வந்து அவ எங்க போய் வேலைக்கு சேர்ந்திருக்கணுமோ அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சோ அவ்வளவு அழகா அவளோட ஆழ் மனசு அவளுக்கு வழிகாட்டி இருக்கு. ஆத்தர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி எனக்கு கூட நடந்துச்சு. நான் தூங்கிட்டு ஒருத்தன் வந்து ஏய் அந்த ஏரியாக்கே போகாத அப்படின்னு சொல்லும்போது கடைசியில அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இது வெள்ளம் வந்து கஷ்டப்பட்டாங்களாம். சோ இத வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இப்ப நாம நடந்து போய்க்கிட்டே இருக்கோம். அப்ப வந்து திடீர்னு ஒரு சவுண்ட் வரலாம். இல்ல நம்ம அம்மா ஏதோ கூப்பிட்ட மாரி ஒரு குரலா கேட்கலாம். நாம வந்து சட்டுன்னு திரும்பி ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பார்த்திருப்போம். ஆனா திரும்பவும் நம்ம நேரா நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நம்ம தலை மேல ஏதாச்சும் விழுந்திருக்கலாம். அதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இல்ல நம்ம எதையோ யோசிச்சுட்டு நடக்கும்போது கீழ ஏதாச்சும் பள்ளம் இருந்து அதுக்குள்ள கூட விழ சான்சஸ் இருந்திருக்கலாம். ஆனா அத வந்து நம்ம ஒரு நிமிஷம் நின்னு அத நடந்ததுனால நமக்கு அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. இது கூட நம்ம ஆழ்மனசோட குரல் தான். உங்கள விபத்துல இருந்து காப்பாத்துது, பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி உங்க எதிர்காலம் கூட உங்க ஆழ்மனசுல தான் இருக்கு. எஸ், நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் தானே எதிர்காலத்திலயும் வருது. சோ எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட மனசுல தானே இருக்கு. அது மட்டும் இல்ல. நம்ம எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் கீழயும் வந்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு என்ன நடக்க போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். நாமளா ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல இது மாறணும்னு நாம இது வச்சு சங்கல்பம் வச்சு அத மாத்தாம எதுவுமே மாற போறதில்ல. அது அப்படியே தான் நடக்க போகுது. அதுல ஏற்கனவே என்ன திட்டங்கள் இருக்கோ, அந்த திட்டங்கள் அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஒட்டு மொத்த மனசுல வந்து இந்த உலகத்தோட எல்லாம் நாளைக்கு இல்ல, 1 மாசத்தோடது இல்ல, 1 வருஷத்தோட இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஹிஸ்டரியும் பிரபஞ்சத்துல ஆல்ரெடி ரெக்கார்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து யாரால பார்க்க முடியாது? ESPன்னு சொல்றோம் இல்லையா? எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ். அவங்க வந்து எதிர்காலத்த பார்க்க முடியும். ஞான திருஷ்டித்தோட இருக்கிற மாஸ்டர்ஸாலயும் எதிர்காலத்த பார்க்க முடியும். நம்ம வந்து தியானம் பண்றது மூலமா நாம வந்து சிந்திக்கும் போது, உணரும் போது, நாம அத உற்பத்தி பண்ணும்போது, நம்மளால கூட நம்ம எதிர்காலத்த வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாக்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர்கிட்ட ஒரு 2 குட்டி நவரத்தினங்கள் ஒரு ரத்தினம் கிடைச்சிருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அது வந்து ஒரு மோதிரத்தோட 2 பிட். இந்த மோதிரம் எப்படி இருக்கும்? அதோட அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத தான் அவர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் தூங்கும்போது அவர் கனவுல ஒரு இளம் வயது ஃபாதரியார் வந்து அவர் கைய பிடிச்சு ஒரு கல்லறைக்குள்ள பூமிக்கு அடியில ஒரு கல்லறைக்குள்ள கூட்டிட்டு போகும் மாதிரியும், அந்த இடம் ஃபுல்லா நீல கற்கள் வந்து சிதறி இருக்க மாரியும் இந்த 2 ரத்தினங்களும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ அவர் சொல்றாராம், இது மோதிரத்தோட பீஸ் இல்ல. அது கடவுளோட காதணிகளோடது அப்படின்னு சொல்லி. சோ அப்போ அவர் அதுக்கப்புறம் தான் அந்த கோணத்துல அத ஆராய்ச்சி பண்ணும்போது, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயி அவரோட ஆராய்ச்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள பார்த்திருப்போம் தான். அக்ராஸ் த பிளெயின்னு சொல்லிட்டு ஒரு புக். ராபர்ட் லூயிஸ்ன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே நம்ம இன்னொரு இதுல கூட பார்த்தோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டெல்லாம் வேலை பார்க்கல. எனக்கு கதை வேணும்னா நான் ஆழ் மனசுகிட்ட சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஆனா எனக்கு பார்ட் பை பார்ட்டா டெய்லி அந்த ஸ்டோரிஸ சொல்லிடும். அவர் என்ன சொல்றாரு, இந்த கதை எழுதுற எனக்கே அந்த கதையோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்றது கூட எனக்கு தெரியவே தெரியாது. இப்படித்தான் நான் வந்து கதைகளை எழுதினேன். சப்போஸ் எனக்கு என் பேங்க்ல பணம் இல்லன்னா கூட, நான் வந்து என் ஆழ் மனசுகிட்ட சொல்லும்போது, அது அழகான த்ரில்லர் கிரைம் நாவல்ஸ் எல்லாம் கூட எனக்கு நிறைய குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால
நான் வந்து எதை பத்தியும் ரொம்ப வந்து கவலைப்பட்டதே இல்லை. என்னோட ஆழ் மனசு எனக்கு தேவைங்கிற எல்லாத்தையுமே செஞ்சுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சப்போஸ் நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி தூக்கம் வரலன்னா அவங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நாம வந்து யோகால சொல்லுவோம் தெரியுமா? சவாசனம் இல்ல சாந்தி ஆசனம் சொல்லிட்டு, தலையில இருந்து கால் வரைக்கும் இல்ல கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பாட்டா சொல்லி ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். என் கால் பாதங்கள் ஓய்வெடுக்கின்றன, ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து கால் வந்து ஓய்வெடுக்கிறது, என் தொடைகள் ஓய்வெடுக்கின்றன. அப்படி ஒவ்வொரு பாட்டா சொல்லி தலை வரைக்கும் வருவோம். இல்ல தலையில இருந்து ஒவ்வொரு பாட்டா கீழே போவோம். அந்த மாதிரி டோட்டலா உங்க பாடிய ரிலாக்ஸ் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி உணர்வோட இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதமும் பண்ணுங்க. உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய உறவுகள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், மக்கள், உங்களுக்கு வீட்டுல இருந்த பெட் எது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்த்துங்க. தெய்வீக இருத்தல் உங்களுக்குள்ளே அந்த தெய்வீக தன்மை இருக்குன்ற ஒரு உணர்வை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள அன்பு பெருகும். இந்த அன்பை நான் சுவாசிக்கிறேன், இந்த அன்பை நான் போர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் படுத்து தூங்குங்க. நீங்க காலையில ரொம்ப மகிழ்ச்சியோட எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்து நம்மளோட ஆழ் மனச மேம் ஷால் ஐ கண்டினியூ? நம்மளோட ஆழ் மனச உபயோகப்படுத்தி நம்மளோட இல்லற வாழ்க்கை டே டு டே லைஃப் நம்ம கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கறதா இந்த சாப்டர். மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சிக்காதப்பதான் வீட்டுல வந்து பிணக்கங்கள், அதாவது பிரச்சனைகளே வருது. எப்போ நாம வந்து நம்மளோட மனசை வந்து சரியா புரிஞ்சுக்கிறோம், நாம ஒருத்தர் இணைஞ்சி வாழணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த விதியை நாம காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் போதே, நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரும்போதே கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொதுவான நம்ம 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம், நாம இந்த வாழ்க்கையை எதுக்காக வாழ்றோம், நமக்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம போக்கஸ் பண்ணிட்டே போகும்போதே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவாகரத்தை பத்தி தான் அவர் பேசுறாங்க. விவாகரத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து வழியே கிடையாது. விவாகரத்து வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம்தான். சிலருக்கு வந்து அது கட்டாயம் தேவை. சோ நோ அதர் கோ, அவங்க வந்து விவாகரத்து பண்ணலாம். சிலர் வந்து தேவையே இல்லாம சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோனால நான் இதை எதிர்பார்த்தேன் அவன் செய்யல, நான் இதை சொன்னேன் அவன் செய்யல, அப்படி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்னால வர்ற பிரச்சனை எல்லாம் வந்து விவாகரத்துக்கு போகாதீங்க. விவாகரத்துக்கு பண்றதுக்கான கரெக்டான நேரம் எதுன்னா, நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே விவாகரத்தை பண்ணிடுங்க. அப்போ யோசிங்க, இந்த வாழ்க்கை நமக்கு கரெக்டா அமையுமா, இந்த இவங்களை கல்யாணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையுமா, அப்ப நிறைய பிளான் பண்ணிக்கோங்க. அப்ப நிறைய யோசிங்க. அந்த டைம்லயே அது வேணும் வேணான்றத அந்த டைம்ல ரிஜெக்ட் பண்ணிடுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா விவாகரத்துக்குள்ள எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. திருமணம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நாம 2 பேரும் திருமணம்ன்றது ஆழ்ந்த ஆன்மீக அடிப்படையில தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இதயம் சார்ந்தது, 2 மனசோட சார்ந்தது தான் இருக்கணும். இதுல வந்து அன்பு, நாணயம், நேர்மை, உண்மை இது எல்லாமே இருக்கணும். பரஸ்பரம் நம்பிக்கை இருக்கணும், பரஸ்பரம் மரியாதை இருக்கணும். 2 பேருக்கு நடுவுலயுமே இது 2மே இருக்கணும். இருக்கிறப்போ மட்டும்தான் அந்த கல்யாணம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான திருமண வாழ்க்கையா அமைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் வந்து எப்போதுமே வந்து பணத்தை அடிப்படையா வச்சுட்டு, சோ எனக்கு இவ்வளவு டௌரி கிடைக்குது, இல்ல இந்த கல்யாணம் பண்ணனா எனக்கு இவ்வளவு சொத்து கிடைக்கும் அப்படின்னு பணத்தை அடிப்படையாவோ, இல்ல என்னோட சோசியல் ஸ்டேட்டஸ் உயரும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாவோ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் ரொம்ப வேலை பார்த்தேன், எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, இனிமே நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ரெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல என் லைஃபுக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் அப்படிலாம் யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் உங்க ஆழ் மனசோட சக்தி. நீங்க உங்களுக்கு வேணும்னா பணம், பொருள், சுதந்திரம் எல்லாமே, உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையுமே உங்க ஆழ் மனசே உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அதுக்குரிய சூழ்நிலைகளை நீங்க தேடும் போது அதுக்குரிய சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட எந்த ஒரு உறவையும் தேடாதீங்க. அதுக்கு பதிலா நாம 2 பேரும் நிஜமான அன்போட இருப்போம், சந்தோஷத்தோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம்ன்ற மாதிரி தேடுங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ எனக்கான துணை எப்படி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்து தன்னோட வரக்கூடிய கணவர் வந்து எவ்வளவு வலிமையானவரா இருக்கணும், எவ்வளவு அன்பானவரா இருக்கணும், எவ்வளவு திறமையானவரா இருக்கணும்,
அவருக்கு செல்வம் மிக்கவரா இருக்கணும். அப்படி என்னலாம் ஆசை இருக்கோ, அது எல்லாத்தையுமே உங்க ஆழ் மனசு கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஒருத்தர அதுவே உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். ஆணுக்கும் இதேதான் பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எவ்ளோ உள்ள கொண்டு போய் மனதார விரும்புறீங்களோ, அதுக்கேத்த மாதிரியான ஆட்களே வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அடுத்து விவாகரத்து வேண்டுமா? வேண்டாமா? அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இதுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். இதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. எனக்கு விவாகரத்து பண்ண பயமா இருக்கு. எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எந்த உறவுகளும் சப்போர்ட் இல்ல. ஆனா என் கணவர் வந்து தினமும் என்ன அடிச்சு துன்புறுத்துறாரு. வேலைக்கு கூட போறதில்ல. நான் வச்சிருக்கிற பணத்த கூட அவரோட போதைக்காக திருடிட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இவரு உன் ஆழ் மனசுகிட்ட உனக்கு என்ன புரியுது? இது பண்ணணும், பண்ணலையான்னு தெரியலையா? அப்போ அமைதியா உட்காரு. உன் ஆழ் மனச கேளு. அது உனக்கு வழிகாட்டும். இது வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு மத்தவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்க 2 பேர் கணவன் மனைவின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நம்மள தப்பா பேசுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாரி ஒரு கொடுமையான வாழ்க்கைய தொடரணுங்கிறது அவசியமே இல்ல. உனக்கு என்ன தேவையோ அத நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஃபர்ஸ்டே சொன்ன மாரி தான். சின்ன சின்ன பிணக்கங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறதுக்காக வந்து எங்கேயும் வந்து போகாதீங்க. யார்கிட்ட அதுக்குன்னு தகுதியான ஆள்கிட்ட போயிட்டு அந்த பிரச்சனைய சொல்லி அதுக்குரிய ஆலோசனைய கேளுங்க. அத கேட்டுட்டு அதுக்கேத்த மாரி உங்க வாழ்க்கைய வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்ட்னர விட்டுட்டு போறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி சாரி நாம வந்து என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்மட்ட வந்து சேரும். கொஞ்சம் அப்போ தண்ணி ஒருத்தன் வந்து வாட்டர் சாரி குடிச்சு வாட்டர் குடிச்சுக்கோங்க. இல்ல எந்திரிச்சு போய் குடிக்கணும் பரவாயில்லங்க. சரி. நாம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து சேருது. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க, இல்ல என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிடுவானோ, இல்ல என் மனைவி என்ன விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிக்கும் போதோ, இல்ல எனக்கு அவங்க துரோகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போதோ, நம்மளோட எண்ணங்களே வந்து நாம சுத்தி அதைய வந்து சூழ்நிலையா கொண்டு வந்து குடுத்தோம். சோ நிஜமாலுமே அவங்க நம்மள ஏமாத்திட்டு போறதுக்கோ, இல்ல நம்மள விட்டுட்டு போறதுக்கோ நெறைய சான்சஸ கொண்டு வந்து குடுக்கும். அதனால முதல்ல நீங்க வந்து உங்களுக்குள்ள நம்பிக்கைய விதையுங்கள். நான் என் கணவரோட இணக்கமா தான் இருக்க போறேன். என் மனைவியோட நான் ரொம்ப இணக்கமாவும், சந்தோஷமாவும் தான் இந்த வாழ்க்கைய வாழப் போறேன். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து நீங்க உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப விதைச்சுக்கிட்டே இருங்க. அப்போ அந்த ஒத்த எண்ணங்களே உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள கொண்டு வந்து உங்கள சுத்தி உங்க சூழ்நிலைக்கு நல்ல விஷயங்கள வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி சில மனைவிமார்கள் வந்து நொச்சு நொச்சுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல 2 ரகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு ரகம் வந்து மனைவி வந்து தன்னோட நியாயமான எதிர்பார்ப்பு தான். கணவர் வந்து தன்னை பாராட்டணும். நாம தனக்குன்னு கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா, அத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம, அத வெளிப்படுத்துற விதத்துல கணவன விட்டு இன்னும் தூரமா போயிட்டே இருக்காங்க. சோ இத சரி பண்றதுக்கு கணவன்மார்கள மனைவி செய்யற செயல்கள எல்லாம் பாராட்டுங்க. அவங்களோட கொஞ்சம் நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுல 2வது ரக நச்சரிப்பு என்னன்னா, நான் சொல்லிட்டேன். நீ அத செஞ்சு தான் ஆகணும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நீ இததான் போடணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இததான் நீ சாப்பிடணும். அப்படி நச்சு 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 நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு அது வந்து ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துல நாம தலையிடுற மாதிரி இல்லையா? அவருக்குன்னு சில இதோட தானே வந்திருப்பாங்க. அவங்க பிளான் எல்லாம் இருந்திருக்கும். சோ நாம போய் அதெல்லாம் தடுக்கிற மாதிரி இல்ல. அந்த மாதிரி இருக்கிற நச்சரிப்புகள் வந்து ரொம்ப தவறானது. அது வந்து நிஜமாலுமே திருமணத்த வந்து பிரிவுல தான் கொண்டு போய் சேர்க்கும். அவங்க சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அப்போ அத எப்படி தீர்க்கனாலும் நமக்குள்ள நல்ல எண்ணங்கள பரஸ்பரம் அன்பு, நம்பிக்கை இதெல்லாம் உண்மை அதெல்லாம் கொண்டு வரும்போது இந்த எண்ணங்களும் அழியும். சோ நம்மளோட வாழ்க்கை நல்லதா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி சில நேரங்கள் ஹஸ்பண்ட் வந்து அ மனைவி ஏதோ கோவத்துல திட்டிட்டாங்க. ஏதோ ஒரு சில வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அந்த வார்த்தைய அப்படியே கெட்டியா புடிச்சு உட்கார்ந்துட்டு, மனைவி மேல ஒரு பகை, ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, உறவுக்கு தப்பான உறவுகள்ல போய் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் கூட வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாங்க. திருமணத்துக்கு மீறிய பந்தம் வந்து உண்மையாலுமே திருமணத்த வந்து அழிச்சிடும். நீங்க வந்து கல்யாணத்தப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவுக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? அந்த சத்தியத்த வந்து நீங்க மீறுறீங்க இல்லையா? அப்படின்னு அவரு கேட்கறாங்க. அதே மாரி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம்
நீங்க வந்து உங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ, இல்ல உங்க ரிலேஷன்ஸ் கிட்டயோ, வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ சொல்லாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அ பாதி புரிஞ்சு, பாதி புரியாம, இல்ல பொண்ணு வீட்டு சைடுனா அம்மா, அப்பா வந்து பொண்ணுக்கு சப்போர்ட்டா, பையன் வீட்டு ஆள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. ஒருதலை பட்சமா பேசக்கூடியது. இல்லன்னா தான் என்ன நினைக்கிறோமோ அத சொல்லுவாங்க. கரெக்ட்டான சொல்யூஷன் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. நமக்கு பல்லுல வலி இருக்குன்னா, நாம பல் டாக்டர் கிட்ட தானே போவோம். தச்சன் கிட்ட போய் ஒரு பல்ல செஞ்சு குடுன்னு கேட்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அதுக்குரிய ஆலோசனை குடுக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட போய், அதுக்குரிய ஆலோசனைய கேளுங்க. அத கேட்டு, அத முயற்சி பண்ணி, அதிலிருந்து வெளிய வர்றதுக்கான வழிய பாருங்க. அதுதான் உங்க திருமண பந்தத்த காப்பாத்தி தக்க வச்சு நல்ல முறையில உங்க வாழ்க்கைய சிறக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் எல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அந்த குறைகள வந்து ஓகே இன்னைக்கு நடந்துருச்சு அவ்வளவுதான். அத அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு இரவுக்குள்ளயே அத சரி பண்ணிட்டு போகிற வழிய பாருங்க. கு சண்டை சச்சரவு இல்லாத வீடுகளே இந்த உலகத்துல இல்ல. அதுவும் கணவன் மனைவிகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் பார்க்காம, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்நாள்ல வந்து ஒரு அந்யோன்யத்தோட, அன்போட, அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கரெக்ட்டா தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து 3 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. 3 ஸ்டெப்பா பண்ண சொல்றாங்க. இதேதான். உங்களுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகள அன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே முடிச்சுடுங்க. அத அடுத்த நாள் வரைக்கும் இழுத்துட்டே போகாதீங்க. காலையில எந்திரிக்கும் போதே நன்றி உணர்வோட எந்திரிங்க. இன்னைக்கு இந்த பொழுத எனக்கு குடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வோட எந்திரிங்க. அடுத்து 2வது வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வு. அது வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து சிறப்பானதா. ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றோமோ, அதுக்குரிய அற்புதமான விஷயங்கள், நன்றி சொல்வதற்கான விஷயங்கள் வந்து நம்மள சுத்தி சுத்தி நடக்கும். அதனால நன்றி சொல்லுங்க. அதே மாரி மத்தவங்க செய்யற செயல்கள், பார்ட்னர்ஸ்குள்ள ஒருத்தர் செய்யற செயல இன்னொருத்தர் வந்து பாராட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து யூசுவலா நம்ம பண்ண மாட்டோம். பட் கிறிஸ்டியன்ஸ் தே வில் டூ. அவங்க வந்து டெய்லி நைட் வந்து பிரேயர் பண்ணுவாங்க. அதே மாரி பைபிள் படிப்பாங்க. இவர் அததான் சொல்றாரு. டெய்லி ராத்திரி வந்து ஒரு நாள் கணவன், ஒரு நாள் மனைவின்னு பிரேயர் பண்ணுங்க. நம்ம குடும்ப ஒற்றுமையா இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பிரேயர் பண்ணுங்க. அதே மாரி அந்த இதுல இருக்கக்கூடிய சமய நூல்ல இருக்கக்கூடிய சில கோட்புகள் எல்லாம் படிங்க. அதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசு வந்து அமைதியாகுது. ரொம்ப இணக்கமாவும், அந்யோன்யமா மாறுது. இந்த ஒரு இது வந்து நமக்குள்ள நம்பிக்கையும், பரஸ்பரம் ஒற்றுமையும் கொடுக்கும். இதுவே நம்மளோட திருமண வாழ்க்கைய வந்து லாங் டெர்முக்கு கொண்டு போகறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. மேம் தேங்க் யூ மேம். அடுத்தது ரொம்ப பெருசா இருக்கு. டைம் ஜாஸ்தி ஆயிடும். இப்பவே மணி 9:55 ஆயிடுச்சு. ஓகே. நான் வந்து சரி யாரும் வரல. நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணேன். நீங்க முடிக்கணும்னு நான் வீடியோ ஆன் பண்ணல. ஓகேங்களா? வெரி இல்ல, நைஸ், இல்ல. வெரி நைஸ். பரவால்ல, பரவால்ல. ஆஸ் யூசுவல் தேங்க் யூ. நல்லா பேசுனீங்க. தேங்க் யூ சோ தேங்க் யூ மச். மேம். மாஸ்டர்ஸ் தேங்க் யூ. பேசுங்க. அருள்செல்வி மேம், மேடம் சொன்ன மாதிரிதான். எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க மாஸ்டர். உங்களுடைய தேங்க் யூ. ப்ரிப்பரேஷன், உங்க டெடிகேஷன் எல்லாம் தெரியுது மாஸ்டர். உங்களுக்கு உங்களோட பேஷன் தெரியுது எனக்கு இதுல. அதுல தேங்க் வந்து யூ. நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு எவ்வளவு ஒரு பேஷனேட்டடா அதை நீங்க எடுத்துட்டு நீங்க உணர்ந்ததை அப்படியே சொல்றீங்க. எதுக்கு தேங்க் இருந்து யூ. அப்ப ஆத்தரே சொல்ற மாதிரி அவர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணிருப்பாரோ அதை உங்களோட ஃபீலிங்கா எடுத்து சொல்லப்போ உங்க வே ஆஃப் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூப்பா. தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் அருள்செல்வி மேம், இப்ப நீங்க இந்த புக் படிச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்கு ஆமா. ரிலேட்டடா, கனெக்டடா உங்களுக்கு ம். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும், உங்க பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இத யூஸ் பண்ணி நீங்க இத பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி வந்திருக்கு? பண்ணியிருக்கேன் மேம். ரொம்ப சிம்பிள். எனக்கு நான் வந்து இப்ப பசங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றோம்ல மேம். சொல்லி சொல்லி பார்ப்பேன். கேட்கல. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இல்லையா? சோ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா என்ன இப்ப வந்து நோலாம் சொல்ல மாட்டானுங்க. சரிம்மான்னுவாங்க. பட் தே வோன்ட் டூ. எஸ். நான் வந்து தூங்கி எந்திரிக்கிறேன்ல மேம். காலையில எந்திரிக்கும்போது ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் மெடிடேஷனுக்கு அப்புறம் நான் அவங்களோட ஆழ் மனசோட பேசுவேன் மேம். ம். எனக்கு என்ன விஷயம் கன்வே பண்ணணுமோ ரோப்பெல்லாம் கன்வே பண்ணிட்டு நான் விட்டுருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் அது என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி. பட் எனக்கு வந்து 90% பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. வெரி ஈவன் குட். நான் ஹஸ்பண்ட் கிட்டயும் ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். எஸ். எனக்கு